Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Group D complete salary details தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்னா Group D இப்போ எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா, உங்களுக்கு தான் இதோட salary detail எல்லாம் கிளியரா தெரிஞ்சிர போறோம். ஏனா ஃபைனலா எவ்வளவு ஹார்ட் வர்க் பண்ணது எல்லாமே இந்த சேலரிக்காக தான, ஃபைனலா நம்ம எவ்வளவு வாங்குவோம் அப்படின்றது ஒரு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம ஃபுல் டீடைல் தெரிஞ்சிர போறோம். வாங்க, இதோட சேலரி வந்து பேசிக் வந்து இனிஷியல் வந்து 18000 இருக்கும். 18000 இருக்கும். இது வந்து லெவல் 1 போஸ்ட் 7th CPC பே மேட்ரிக்ஸ்ல வரக்கூடியது. ஓகேவா, இந்த லெவல்ல தான் இருக்கும். ஓகே, இது மொத்த டோட்டல் வேகன்சி 2025 ஆனது. வாங்க, நம்ம இந்த 7th பே கமிஷன்னா என்ன, எப்படி இருக்கும்ன்றத ஒரு சின்ன அவுட்லைன் நம்ம தெரிஞ்சிட்டு போயிடலாம். பே பிராண்டு இது பின்றது தான் இந்த பே பிராண்டு. இந்த பே பிராண்டு ஒன்றுன்னா இந்த 15000லேருந்து 600லேருந்து 60600க்குள்ளே இருக்குது. இந்த 1 லெவலில் 1 கேட்டகரிக்குள்ளே வரும். இதில் மினிமம் இங்கே தொடங்கி உங்களுக்கு மேக்ஸிமம் 40000 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு லெவலும் கொடுத்துருக்குது. ஓகேவா, இது எதுக்கு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, இது நம்ம அடுத்து 8th பே கமிஷனை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்காகத்தான் இந்த டீட்டெயில் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே புரியும். நான் சொல்ல வர்றது அங்கே புரிய வரும். அப்போ இந்த லெவலெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இல்லை வேறு யாராவது இருக்காங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் வரும்ன்றது புரியணும். ஒரு சிம்பிளாக இது வந்து இந்த லெவல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருது. ஓகேவா, அதிகபட்சமானது. ஓகே, இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ இருக்குன்னா இந்த இதில் மேக்ஸிமம் இவ்வளோ வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தான். இது ஃபைனலாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ஓவர் வியூ. இப்போ 2025 தான் நமக்கு வேணும். மெயின் இதுதான் 2025 சேலரியோடைய ஓவர் வியூ தான் நமக்கு தேவை. இப்போ எப்படி இதை கேட்டகரி பண்ணுறோம் அப்படின்னா, பே லெவல் என்ன இருக்கும்னா லெவல் 1ல் தான் இருக்கும். பே மேட்ரிக்ஸ் வந்து 7th CPC. இனிஷியல் பேமெண்ட்டு முன்னாடியே பார்த்த மாதிரி 18000. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் HRA வந்து இது 3 கேட்டகரியில் இருக்கும். அதாவது 9% 1ல் இருக்கும், 27% இருக்கும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது எப்படி எதை பேஸ் பண்ணிடும்னா பேசிக்கை வச்சு தான் வரும் இந்த காசு வர்றது. ட்ராவல் அலவன்ஸ் அது இல்லாமல் டிஏ வந்து 3000 ரூபா கிட்ட ரஃப்லி அப்ராக்சிமேட்லி வரும். ட்ராவல் அலவன்ஸு அந்த லொக்கேஷனை பொறுத்து மாறி வரும், எவ்வளோ தூரம் அப்படின்றத வச்சு ஒரு அலவன்ஸ். இதில் கிராஸ் வந்து 25லேருந்து 30க்குள்ளே இருக்கும். அப்ராக்சிமேட் ரேஞ்ச் இது தான். ஓகேவா, இது ஒரு அவுட்லுக்கு. ஓகேவா, ஓவர் வியூ தான் இது. நெக்ஸ்ட்டு இதோடைய சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கு அப்படின்றது இனிஷியல் அமௌண்ட்டு நம்ம பார்த்தோம், அதுதான் பேசிக்கு. இதை 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. அது எப்படின்னா, சிட்டி எக்ஸ்னால் இப்போ சென்னை மாதிரி பெரிய நகரங்களில் பாப்புலரான பெரிய சிட்டிகளுக்கு எக்ஸ்னும், அதுக்கு அடுத்த கிரேடில் வரக்கூடிய லெவலில் இருக்க சிட்டி எல்லாம் ஒய்யும், அதுக்கடுத்து வரக்கூடிய கிராமப்புறங்கள் மாதிரி அளவுக்கு வந்தாலும் கடைசி வரைக்கும் வரக்கூடியது இசட் கேட்டகரியில் 3 தான் பிரிக்கிறாங்க. இது எதுக்குன்னா, இது ரெண்டுமே காமனு. இந்த டிஏன்றது அவங்க பேசிக்கிலேருந்து கொடுப்பாங்க 40% அந்த அலவன்ஸு. இந்த HRAக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ் ஒய் சிட்டி மாறும், அந்த ட்ராவல் அலவன்ஸுக்கும் மாறும். இந்த எக்ஸ் சிட்டி அப்படின்னோம்னா இந்த சென்னையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 27% ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஒய்னா அவங்களுக்கு 18% கொடுப்பாங்க. அதாவது பெரிய சிட்டியை டயர் 1 சிட்டியை விட அடுத்த லெவல் டயர் 2 சிட்டிகளுக்கு 18, அதுக்கு அடுத்த லெவல் வர்றது 9% இது கொடுப்பாங்க. அதே மாதிரி ட்ராவல் அலவன்ஸும் அந்த லொக்கேஷனை பொறுத்து தருவாங்க. இந்த எக்ஸ் சிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 28 கிட்ட வரும் அப்ராக்சிமேட்லி. அதே மாதிரி ஒய் கேட்டகரியில் வர்றாங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 27 கிட்ட வரும். அதே இசட்டில் இருக்காங்க அப்படின்னா 25லேருந்து இந்த அப்ராக்சிமேட்டு சேலரி இருக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, இப்போ அதே ஒரு எக்ஸ் இது எடுத்துக்கிறேன். எக்ஸ் சிட்டி டயர் 1 சிட்டியை பார்த்துக்கிறோம். இது பே ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேலில் வருவாங்க அவங்க. அதே மாதிரி கிரேடு பே 1800 இருக்கும். பேசிக் இதுதான் இனிஷியல் பே. ஓகேவா, அதே மாதிரி டிஏ வந்து மேக்ஸிமம் கவராக இருக்கும். இது வரைக்கும் எல்லாருக்கும் காமன். ஓகேவா, இதுக்கப்புறம் தான் HRA 27% மாறுது. இவங்களுக்கு 18 ஆகும், இவங்களுக்கு 9 ஆகும். அதே மாதிரி இந்த ட்ராவலோடைய லொக்கேஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. டிபெண்ட் அப்பான் இந்த லொக்கேஷனை பொறுத்து மாறும். அப்ராக்சிமேட் இந்த அமௌண்ட் தான் நம்ம முன்னாடி அங்கே டிஸ்கஸ் பண்ண தான் இங்கேயும் வரப்போகுது ஓவராலாக. ஓகே, இதுதான் டீட்டெயில் ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் டிடெக்ஷன் இருக்குது. அந்த டிடெக்ஷன் என்னன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம டிடெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா, NPS 10% பிடிச்சிக்கிடுவாங்க உங்களோட பேசிக் சேலரியிலேருந்து. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1800 ரூபா குறைஞ்சதாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு 200 ரூபா பிடிப்பாங்க.
சிஜிஐஎஸ்ன்றது 30 பிடிப்பாங்க. இதை அதிகமாக, அதாவது இன்கம் டேக்ஸ் இருக்குது, ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு கிடையாது. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது அப்ளிகபிள் இருக்குது, அது புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ வந்து இது மட்டும்தான் இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 2000-3000 தான் டிடக்ஷன் இருக்கும். இது உங்களுக்கு ஃபைனலாக கொடுத்துருவாங்க, சர்வீஸ் காசில் வரும். ஓகேவா? இப்போ பெர் மந்த் என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம உங்கள் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ பேசிக்கே 18ன்னு நம்ம பார்த்துட்டோம். டின்றது டேர்னஸ் அலவன்ஸ் தான். இது கிரேட்டர் தென் 40% ஆஃப் பேசிக்கு. அதேமாதிரி ஹச்ஆர்ஏ வந்து இப்போ 27%ன்றது டயர் 1 சிட்டியை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அவங்களுக்கு அதே மாதிரி ட்ராவல் அலவன்ஸு இது இருக்குது. ட்ராவல் அலவன்ஸு, டிஏ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்குற போது மொத்தமாக ட்ராவல் அலவன்ஸ் பார்த்து 4000 ரூபா, 4032 ரூபா வருது. இது கிராஸ் சேலரியாக பார்க்கும்போது உங்களுக்கு 28 ரூபா வரும். ஓகே, கிராஸ் சேலரியாக 28 ரூபா வரும். அப்போ டிடக்ஷன் போக உங்களுக்கு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா. இது ஹேண்ட் கேஷ், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய மந்த்லி சேலரி இதுதான் இப்போதைக்கு இருக்குது. ஓகேவா? இது உங்களுக்கு புரியணும். இதுக்கான ஒரு ஸ்லீப் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். பேசிக் சேலரி, டேர்னஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ட்ராவல் அலவன்ஸு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த ஃபைனலாக நெட் பேவும் வந்திருக்கும். 25,600 பிடித்தம்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டு வரும் உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் மெயின். இதுக்கப்புறம் உங்களுக்கு இது நார்மலாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்காது. இப்போ 8th பே கமிஷன் சொல்லி ஆல்மோஸ்ட்டு ஓகேன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாம் அப்ரூவல் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நடைமுறையில் இன்னும் வரல. இது எப்போ வேணால் வரும். எப்போ வருதோ அப்போ இருந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க. எப்போ வருதோ அப்பையிலிருந்து உங்களுக்கு டபுள் மடங்காகும், 2 டைம்ஸை விட அதிகமாகவே உங்களுக்கு வரப்போகுது. இப்போ நீங்கள் ஒரு 25,000 வாங்குறீங்கன்னா அது அப்படியே 50,000 மாறப்போகுது, டபுளாக வரப்போகுது. அதுதான் இதோடையது, 8th பே கமிஷனுடையது. 7th எவ்வளோ வாங்கினீங்களோ அதை விட டபுளாக போக போகுது. அதுதான் இது எப்போ வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை கவனமாக பாருங்கள். அது இந்த இதில் இருக்குது, கேட்டகரியில் இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு முக்கியமானதை டிஸ்கஸ் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம சர்வீஸில் ஒரு 5 இயர்ஸ் இருந்துட்டோம்னா, நீங்கள் இருந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்குது, இதுலேயும் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, அலவன்ஸ், அதர் அலவன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் முக்கியமான தீபாவளி பொங்கல் நாள்லாம் நீங்கள் டியூட்டி பார்ப்பீங்கன்னா அதுக்கெல்லாம் தனி அலவன்ஸ் இருக்குது. இதில் அதெல்லாமே இந்த அதர் அலவன்ஸில் வந்துடும். இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்குது. நீங்கள் சிறப்பாக வாழ முடியும், சொசைட்டிலையும் நல்ல ஒரு கெத்தாக பேரோடு இருக்க முடியும். ஓகேவா? இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் ஓவராலாக சொல்லியிருக்கு. இதை தெரிஞ்சுக்கங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அதுக்குமே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தாட்ஸை. ஓகேவா? வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ட்ரீம் ஜாப்பை நீங்கள் தான் அச்சீவ் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச்.